ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், மற்றும் ஒரு லெசனில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த லெசனில் நம்ம மெய்யெண்களுக்கான ப்ராக்டிக்கல் ஷீட்டை பற்றி பார்க்க இருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மெய்யெண்களை பற்றி ஏதாவது தெளிவு இல்லாமல் இருந்தால் என்னுடைய முதல் 2 வீடியோக்களையும் பார்த்துவிட்டு வாருங்க. அப்படி பார்த்தா அந்த தியரி வழங்கினா மட்டும்தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிற விடயங்கள் அடுத்த இந்த ப்ராக்டிக்கல் ஷீட்டில் இருக்கிற பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். முதல் 2 வீடியோவில் இருக்கிற விஷயங்கள், அதாவது மெய்யெண்கள் என்றால் என்ன, மெய்யெண்களை வகைகள், அடுத்தது ஒரு எண்ணை எவ்வாறு தசம வகை குறிப்பது, வீதமுறன்ற தொடை அதை எவ்வாறு நம்ம தசம வகை குறிப்பது, அடுத்தது சேடுகள் என்றான, சேடுகளை எவ்வாறு கூட்டுவது, சேடுகளை எவ்வாறு எளிமைப்படுத்துவது, முழுமைச்சேடாக்குவது என்ற பல விடயங்கள் அந்த 2 வீடியோக்களையும் இருக்கிறது. செய்து இந்த ப்ராக்டிக்கல் ஷீட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோக்களை பார்த்துவிட்டு தெளிவடைந்து வந்தால் இந்த வீடியோவில் இருக்கிற நான் சொல்ல போடுற விடயங்கள் அவ்வளவு உங்களுக்கு மிகவும் தெளிவாக இன்னும் வழங்கக்கூடியதாக இருக்கும். அத்துடன் இந்த ப்ராக்டிக்கல் ஷீட்டில் இருக்கிற நான் இன்றைக்கு வழங்கப்படுத்த இருக்கிற விடயங்கள் அனைத்தும் இந்த எக்ஸாமுக்கு மட்டுமல்ல, நீங்கள் கணிதம் சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளுக்கும் இது தேவைப்படும். ஏனென்றால் ஒரு சேடு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீங்க. இந்த ப்ராக்டிக்கல் ஷீட்டில் சேடுகளை பற்றி தான் மேக்சிமம் பார்க்கப்பட்டிருக்கு. சில விடயங்கள் மட்டும்தான் தசம வகை குறிப்பு, அதாவது சேடுகளை பெரிய பெரிய கணக்குகளை சுருக்குவதற்காக சேடுகள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சேடுகள் பற்றிய தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக கண்டிப்பாக என்னுடைய 2வது வீடியோவான சேடுகள் என்ற வீடியோ இருக்கி, அதாவது சர்ட்ஸ், அந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்துவிட்டு வந்தால் இந்த ப்ராக்டிக்கல் ஷீட்டில் நாம் வழங்கப்படுத்துகிற சேடுகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அத்துடன் எனது 2 வீடியோக்கான யூடியூப் லிங்கையும் நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இட்டிருக்கேன். அதனால் கண்டிப்பாக அதை பார்த்துவிட்டு வரோம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் ஷீட்டில் இருக்கிற விடயங்களை பார்ப்போம். முதலாவது கேள்வியாக நம்ம சில விகிதமுறும் எண்களா பின்வரும் விகிதமுறு எண்களை தசம எண்களாக தருக, மேலும் அவை முடிவுறும் தசமா அல்லது மடங்கு தசமா என குறிப்பிட. அப்போ இந்த கேள்வியில் என்னென்றா, நம்ம தரப்படுற இந்த விகிதமுறு எண்களை தசம எண்களாக மாற்றி அதில் முடிவுறும் தசமா அல்லது மடங்கு தசமாண்டு நம்ம பார்க்க இருக்கு. இதில் முடிவுறும் தசமம்ண்டா அது திரும்ப, அதாவது பகுதி எண் மீளாது, அதாவது இடைப்பட்ட. நான் ஏற்கனவே சொல்லி தந்த மாதிரி 0.25, அப்போ 5க்கு பிறகு எந்த ஒரு இலக்கமும் இல்லை, அதுதான் முடிவுறும் தசம். மடங்கு தசமண்டா ஒரே விடயம் திரும்ப திரும்ப வரும், அதாவது பகுதி எண், அதாவது 0.25 25 25 சொல்லி மாறிக்கொண்டு போகும். அப்போ அதுகள் தான் மடங்கு தசமம். இப்போ இந்த கேள்வியில் இருக்கிற விடயம் என்னென்னா, முதலாவது கேள்வி 3x8, 2வது 7x20, 3வது 9x25, 4வது 4x11, 5வது 5x16, 6வது 6x7. இப்போ இந்த கேள்வியை பார்க்கும்போதோ ஒரு இலக்கத்தை இன்னொரு இலக்கத்தால் பிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ நம்ம சாதாரண பிரித்தல் முறையை வைத்து இதை பிரித்து வார விடையானது பகுதி எண்ணா, அதை அந்த எண் அந்த தசம எண்கள் முடிவுறும் தசமா அல்லது மடங்கு தசமா என்று நம்ம கணிக்க முடியும். இப்போ முதலாவது கேள்வியான 3x8 அதை பற்றி பார்ப்போம். இந்த விடைகளை நான் தருவதற்கு முன் ஒரு 5 நிமிடம் இதை வீடியோவை புஷ் பண்ணிட்டு 5 நிமிடம் அந்த கேள்விகளை செய்து பார்த்து
இந்த விடைகளோடு ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் எந்த அளவு தெளிவாக இருக்கிறது என்றே பார்ப்போம். ஓகே, இப்போ விடைகளுக்கு போவோம். முதலாவது விடை 3 அதாவது 3ஐ 8ஆல் பிரிக்கும் போது அதன் வார பெருமானம் 0.375. அப்ப அந்த விடையானது முடிவுறும் தசமம். அதாவது இங்க பிரித்து காட்ட பாருங்க. 3 8ஆல் பிரிக்கும் போது இது 8ஓட 3 அடங்குமா? இல்லை. அப்ப 0 இதுக்கு தசம் ஒன்று போட்டோம்னா 30. நம்மளுக்கு தெரியும் 3 24, 3 24 பிரித்தம் என்றால் 6. அடுத்த 0 ஒன்று சேர்த்தோம் என்றால் 8 56. அடுத்த 4. அப்ப 40 பிட்டோம்டா நமக்கு தெரியும். இப்ப இதுக்கு பிறகு நம்ம ஏதாவது பிரித்தல் செய்யணுமா? செய்ய தேவையில்லை. அப்ப இது என்னது? இந்த பிரித்தல் வேலை செய்யாதால 0.375. அதே போல் 7ஐ 20ஆல் பிரிக்கும் போது அதுக்குரிய பெருமானம் 0.35. அப்ப அதுவும் ஒரு முடிவுறு தசமம். மூன்றாவது 9 25ஆல் பிரிக்கும் போது 0.36. அதுவும் ஒரு முடிவுறும் தசமம். நாலாவது 4 11ஆல் பிரிக்கும் போது இங்க பாருங்க 0.36 தொடர்ந்து போகுது. அப்ப முடிவுறாத மடங்கு தசமம். இதைத்தான் நான் உங்களுக்கிட்ட சொன்னேன். பகுதி எண் வந்துட்டு மீளும்ங்கிற விடயம் வந்துட்டு இதுதான். அப்ப அது மீளுதுண்டா இது வந்துட்டு ஒரு முடிவுறாத மடங்கு தசமம். அதே போல் அடுத்ததாக 5ஐ 16ஆல் பிரிக்கும் போது 0.325. இது ஒரு முடிவுறு தசமம். ஆறாவதாக 6ஐ 7ஆல் பிரிக்கும் போது 0.871442. இப்ப நீங்க கேட்கலாம், இது ஏன் மீளாம அப்ப நீங்க மடங்கு தசமம் போட்டிங்க முடிவுறா? ஏண்டா கேட்கப்பட்ட கேள்வி வந்துட்டு மடங்கு தசமமா அல்லது முடிவுறு தசமான்னு கேட்டேன். அப்ப இது வந்துட்டு இது திரும்ப திரும்ப மடக்கமா போகுதான்னு நம்மளுக்கு தெரியாது. தெரியாவிட்டாலும் ஒரு முடிவுறாத மடங்கு தசமம் சொல்லி அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆன்சர் அடிக்கணும். இப்ப உங்களோட ஓலெவல் கோர்ஸ்ல வரக்குள்ள இப்படி ஒரு கேள்விகள் ஒன்று வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்? இப்போ கவனமாக உங்களோட கேள்வியை வாசிச்சுட்டு விட்டு அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் ஆன்சர் அளிக்கணும் ஒழிய அதை நீங்கள் நினைச்ச மாதிரி அப்போ இது முடிவுறா தசமம்ட்டு நீங்கள் போட இயலாது. ஏண்டா கேட்கப்பட்ட கேள்வி வந்தது முடிவுறும் தசமா அல்லது முடிவுறா மடங்கு தசமான்ட்டு தான் கேள்வி கேட்கப்பட்டது. ஆகவே அந்த கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் செய்தால் தான் உங்களோட ஆன்சருக்கு முழுப்புள்ளியை பெற்றுக்கொள்ளலாம். இல்லாட்டி உங்களுக்கு முழுப்புள்ளியையும் பெற்றுக்கொள்ள இயலாது. அடுத்த கேள்வியாக பின்வரும் பின்னங்கள்ல முடிவுறு தசமங்களை தெரிவு செய்யட்டும். முதலாவது முடிவுறு தசமமா முடிவுறா அதாவது மடங்கு தசமம் நம்ம கணிக்க சொன்னாங்க. இப்ப எது முடிவுறும் தசமம் சொல்லி சாய்ஸ் பண்ண சொல்லிக்காங்க. இப்ப நீங்க இந்த கேள்விகளுக்கு பார்க்கும் போது நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்டா பிரித்து பார்த்து அந்த இது வந்துட்டு திரும்ப திரும்ப மீளாவிட்டால் அது முடிவுறும் தசமம். அதாவது அதுக்கு மேல நீங்க திரும்ப போயிடாது. அதோட ஸ்டாப். அந்த பிரித்தல் வந்துட்டு ஸ்டாப் ஆயினா அது முடிவுறும் தசமம். அப்ப முடிவுறும் தசமத்தை நீங்க காணணும். இப்ப இந்த கேள்வியில பாருங்க 3×7 2×5 11×20 9×4 5×12 7×8. இப்ப இந்த கேள்வியில ஒவ்வொரு பின்னங்களையும் நீங்க பிரித்து பார்க்கக்குள்ள அந்த பெருமானம் வந்துட்டு மீளாவிட்டால் அது முடிவுறும் தசமம். அந்த பெருமானத்தை மட்டும்தான் நீங்க போடணும். அதாவது அந்த பெருமானத்துக்குரிய பின்னத்தை மட்டும்தான் நீங்க ஆன்சராக போடணும். அப்ப நீங்க எல்லாத்துக்கும் போட இயலாது. அப்ப நிறைய விடயங்கள் இருக்கு இதுல. ஒரு கேள்வி செய்யும் போது அந்த கேள்வி என்ன கேட்கப்படுதோ அந்த கேள்வியை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். இப்ப அதை தவிர்த்து நீங்க அதுக்கு மேலதிகமாக நீங்க வேற வேலைகள் செய்தீங்கன்னா உங்களுக்குரிய முழு புள்ளிகளையும் நீங்க பெற்றுக்கொள்ள இயலாது. இந்த யூனிட்ல உங்களுக்கு எக்ஸாம் சம்பந்தப்பட்ட சில குறிப்புகளும் தர இருக்கிறதால
கவனமாக இந்த வீடியோவை முழுசாக பார்த்து இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் செய்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் இதை மாதிரி பல வீடியோக்களும் உங்களை பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ தொடர்ச்சியாக இதுக்குரிய இப்போ நான் இந்த கேள்வியில் பார்த்த டைமில் இந்த கேள்வியில் இருக்கிற விடயங்களை நீங்கள் என்ன செய்யணும்டா இந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் பார்ப்பதற்கு முன் நீங்கள் செய்து பார்த்து அந்த ஆன்சரை சரி பார்த்து கொள்வதுதான் மிகவும் பயிற்சிக்குரிய அடுத்த தெளிவாக உங்களுக்கு வழங்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு. இந்த வீடியோ சும்மா பார்த்துட்டு சரி சரின்ட்டு போகாமல் இதில் நான் இப்போ இந்த கேள்வி தாரேன்டா அந்த கேள்வியை கொஞ்சம் போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கேள்வியை செய்து பார்த்து அதுக்குரிய ஆன்சரை நீங்கள் என்ன செய்யலாமாண்டா சரி பார்க்குற மூலம் நீங்கள் மிகவும் தெளிவாக ஆகலாம். இந்த யூனிட் வந்துட்டு ஒரு கணிதத்தில் மிக அஸ்திவாரம் என்று சொல்லலாம். அப்போ மிகவும் கவனமாக இந்த யூனிட்டை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது இதுக்கான விடைகளை பார்ப்போம். முடிவுறும் தசமமாக எது கிடைக்குது? 2 5, 11 20, 9 4, 8 7 8. இப்போ ஏன் இந்த 3 7 வரவில்லை? அப்போ பார்ப்போம் 3 ஏன் வரலண்டா பார்ப்போம். 7 3 பிரிச்சோம்டா தசம் 0 தசம் அப்போ 30. அப்போ 30 27 28 4 போடுவோம் 28. இதை 2 பிரிச்சோம்டா அடுத்து என்ன 20 20ல் 7 2 முறை 16. இதை கழித்தோம்டா 4. இதை 40. அப்போ 5 முறை அப்போ 35. அடுத்தது என்ன 5. இவ்வாறு தொடர்ச்சியாக போகும். அப்போ இது ஒரு முடிவுறா தசமம். அப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணிடலாமா? பண்ணே இல்லாது. சரியா? அதனால தான் இந்த 3 7 வரவில்லை. அப்போ கவனமாக பார்த்துக்கணும். இந்த கேள்வியில் இருக்கிற விடயம் என்னென்னா முடிவுறும் தசமமாக எது கிடைக்குதோ அதுதான் நம்ம முடிவுற தசமமாக போடணும். அதுக்காண்டி நீங்கள் ரஃபாக வந்துட்டு ஒவ்வொரு பிரமாணங்களை பிரித்து காட்டணும். பிரித்து பார்த்து விட்டு அது வந்துட்டு முடிவுறு தசமாக வருகிறதா அல்லது மடங்கு தசமாக வருதா அல்லது முடிவுறா தசமாக வருதான்னு நீங்கள் தான் கவனிக்கும். இப்போ இதில் ஒரு விடயம் என்னென்னா எக்ஸாமில் ரஃப் ஷீட் தருவாங்க. அந்த ரஃப் ஷீட்டில் வந்துட்டு கவனமாக நீங்கள் என்ன செய்யணும்டா அந்த ரஃப் ஷீட்டை நீங்கள் எக்ஸாம் பேப்பரோட நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ஒரு பேப்பர் திருத்துறவர் வந்துட்டு அந்த சில வேலை உங்களோட நீங்கள் செய்த ரஃப்பையும் பார்க்க சான்சஸ் இருக்கு. அப்போ அதனால சில நேரம் நீங்கள் என்ன செய்திருக்கீங்கன்னா சில நேரம் அதுக்குரிய மார்க்ஸ் எல்லாம் கிடைக்க சான்சஸ் இருக்கிறதால ஒரு ரஃப் ஷீட்டையும் சில நேரம் அட்டாச் பண்ணால் உங்களுக்கு நன்மை பயக்கும். இப்போ அடுத்த கேள்வியாக வந்துட்டு இந்த பின்வரும் பின்னங்களில் முடிவுறா தசமம் என்ன? முடிவுறா தசமங்களை காண்க தெரிவு செய்ய சொல்லிக்கு. இப்போ முதலாவது முடிவுறும் தசமங்களை தெரிவு செய்த மாதிரி இதில் முடிவுறா தசமங்களை தெரிவு செய்ய. இப்போ இந்த கேள்வியில் பாருங்கள். இந்த கேள்விக்குரிய 1 7 3 5 11 20 3 4 7 12 5 8 இதை ஒவ்வொன்றையும் நான் பிரித்து ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி எது முடிவுறா தசமமாக இருக்கிறதோ அதுக்குரிய ஆன்சரை மட்டும் தான் போடணும். அப்போ முடிவுறும் தசமத்தை நீங்கள் எழுத இயலாது. ஏண்டா கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆன்சரை எழுதணும். அப்போ அதுக்குரிய இப்போ ஒரு 5 நிமிடம் போஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கேள்வியை செய்து பார்த்து விட்டு அடுத்ததாக இதுக்குரிய ஆன்சரை பார்க்கலாம். இதில் விட என்னண்டா முடிவுறா தசமம் 1 7 7 12 மற்ற எல்லாம் என்ன செய்யும் ஒரு முடிவுறும் தசமமாக இருக்கிறதால அதை தவிர்த்து மற்ற 2ம் முடிவுறா தசமம். ஓகே, நம்மளுக்கு கிடைக்கப்படுற 2 விடைகள் தான் இது. அடுத்த கேள்வியாக ஒரு சேடு இப்போ முழுமைச்சேடாக இருக்கிறத
எளிய சேடாக மாற்றப்படுறோம். எளிய வடிவில் தாங்கண்டு கட்டிக்கு. இப்போ கேள்வி என்ன நறுக்கி வர்க்கமூலம் 72, வர்க்கமூலம் 98, வர்க்கமூலம் 200, வர்க்கமூலம் 147, வர்க்கமூலம் 288, வர்க்கமூலம் 450. அப்போ இதை நம்ம எப்படி எளிய வடிவில் எழுதுறேன்னு பார்ப்போம். இதை எப்படி எளிய வடிவில் எழுதுற ஒரு கேள்வி செய்யும் போது அதுக்குரிய அனலைஸை பார்க்கணும். இப்போ இந்த கேள்வியில் நம்ம ஒரு முழுமைச்சேடாக காணப்படுது. அதாவது 72ங்கிறது ஒரு முழுமைச்சேடு. அதாவது நம்ம சொல்ல போனோம்டா இது எப்படி நம்ம இதை பிரிக்கிற முழுமைச்சேடை நம்ம எவ்வாறு இல்லத்தாக்குற அதுக்கு இப்போ இந்த 72 எடுக்கிறண்டா என்ன மாதிரி இருந்தா நீங்க 72 எடுக்கலாம். 9 8 72 9 8 உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த வர்க்கம் மூலம் இதை நான் செய்கிறேன் பாருங்கள். முதலாவது கேள்வியை நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். மற்ற கேள்வியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ 9 7 78 9 8. அப்போ வர்க்கம் மூலம் முதலாவது வாரம் எப்பவும் நிறைவர்க்க எண்ணாக இருக்கணும். அப்போ நம்ம எளிய வடிவாக மாற்றுவதற்கு சான்சஸ் இருக்கு, செய்யலாம். அப்போ 9 8 வந்துட்டு 9 8. இப்போ என்ன செய்யலாம்டா இது தனித்தனியாக எடுக்கலாம். வர்க்கம் மூலம் 9 வர்க்கம் மூலம் 8. நம்மளுக்கு 9க்கு வர்க்கம் மூலம் ஏற்கனவே தெரியும். அப்போ 3 வர்க்கம் மூலம் 8. இதைத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு முழுமைச்சேடை எளிய சேடாக மாற்றிக்கிறோம். சரியா? இந்த மற்ற கேள்வியில கொஞ்சம் செய்து இந்த விடைகளுக்கு போகிறது முதல் ஒரு 5 நிமிடம் போஸ்ட் செய்துவிட்டு அதை இந்த கேள்வியில செய்து பார்த்துவிட்டு நீங்கள் செய்யப்பட்ட கேள்வி வந்துட்டு ஆன்சர் சரியா இருக்கா, இந்த கேள்விக்கான ஆன்சர் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அப்போ நம்ம இதுக்கான விடைகளை பார்க்க போகும்போது விடைகளாக பாருங்க. நான் ஓகே இதில் நான் 9 8 போட்டேன். ஆனால் அதில் இன்னொரு விஷயம் இருக்கு. என்னென்னா என்ன விட கட்ட இன்னமும் நம்ம என்ன செய்யலாம், எளிமைச்சேடாக மாற்றலாம். இப்போ 9 3 வர்க்கம் மூலம் 8 போட்டேன். இதை இன்னும் போடலாம். எப்படி 3 வர்க்கம் மூலம் 4 2. அப்போ என்ன செய்யலாம், வளமையாக 3 வர்க்கம் மூலம் 4 2. இப்போ கேட்கலாம். அப்போ இதை 3 2 வர்க்கம் மூலம் 2 ஆகவே 6 வர்க்கம் மூலம் 2. இப்போ கேட்கலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், இதுவும் சரி இது சரியா அல்லது இது சரியா, நீங்கள் நான் செஞ்சது சரியா? இரண்டும் சரிதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேல வந்துட்டு கேள்விகள் செய்வாங்க. அப்போ ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு விதமாக கேள்வி செய்வாங்க. நான் வந்துட்டு அந்த வேலை எடுத்து செய்தேன். ஆனால் ஆன்சரையும் இப்படி செய்யலாம் என்று எளிய வடிவில் செய்கிறதுக்கும் ஆன்சர். அப்போ இதுக்குரிய ஆன்சரை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்த கேள்வியாக ஒரு எளிய சேடை முழுமைச்சேடாக மாற்ற விஷயம். முழுமைச்சேடாக மாற்ற அப்போ நம்ம ஏற்கனவே தரப்பட்ட விஷயத்தை நம்ம முழுமைச்சேடாக மாற்ற எப்படின்னு பார்ப்போம். இதுதான் கேள்வி. 4 வர்க்கம் மூலம் 20, 7 வர்க்கம் மூலம் 20, 10, 6 வர்க்கம் மூலம் 12, 5 வர்க்கம் மூலம் 8, 10 வர்க்கம் மூலம் 3, 22 வர்க்கம் மூலம் 16. இதுக்கான விடையை நீங்கள் பார்க்கறது முதல் ஓகே. இதுக்கு முதல் நம்ம இந்த கேள்வியை எவ்வாறு செய்யலாம். உதாரணத்துக்கு முதலாவது கேள்வியை உங்களுக்கு வழங்கப்படுத்துகிறேன். 4 வர்க்கம் மூலம் 20. இப்போ இந்த கேள்வி செய்ய போகும்போது 4 தர கவனம் வழங்கிக்கணும் 20. இப்போ 4க்குரிய வர்க்கம் என்ன, 16. 16 தர இந்த வர்க்கம் மூலம் போட்டிங்கண்டா 16 வர்க்கம் மூலம் 4. அப்போ 4 வர்க்கம் 16ங்கிறதால வர்க்கம் மூலம் 16 தர வர்க்கம் 20. ரெண்டையும் பிரிக்கலாம். 16 தர சேர்த்த மாட்டேன். 16 தர 20
எத்தனை 300 வர்க்கமூலம் 320. அதான் நறுக்கி இந்த விடையும் இதுக்குரிய முழுமைச்சேடு தான் இது. இந்த முழுமைச்சேடை நம்ம என்ன செய்யறோம், எளிய வடிவு தான் 4 வர்க்கம்னா 20. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் இருக்கு, இதை இன்னும் எளிய சேடாக மாற்றலாம். இதை இன்னும் எளிய சேடாக மாற்றலாம். ஆனால் அவங்க தரப்படுற கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம விடைகளை. முதலாவது முழுமைச்சேடை எளிய சேடாக மாற்றக்குள்ள நீங்கள் எவ்வளோ மேக்சிமம் எடுக்கலாமோ அவ்வளோத்தையும் எடுத்தா அது எளிய சேடு. அதாவது திரும்ப நீங்கள் வர்க்கமூலம் எடுக்கலாது. நான் இடையில நிப்பாட்டி போட்டு திரும்ப நான் வர்க்கமூலம் எடுத்து செய்தேன்னா அதுவும் செய்யலாம். இல்லாட்டி உங்களுக்கு மிகவும் உயரான வர்க்கமூலத்தை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் முழுமைச்சேடாக மாற்றலாம், எளிய சேடாக மாற்றலாம். இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் இதுக்கான ஆன்சர் என்னென்னா, ஒவ்வொரு கேள்விக்குரிய விடைகளையும் இந்த கேள்வியை நீங்கள் கண்டீங்கன்னா ஒரு 5 நிமிடம் நிப்பாட்டி அந்த கேள்வியை செய்து விட்டு ஆன்சரை பாருங்கள். அப்போ மிக தெளிவாக அடைவீங்க. உங்களோட பிழைகள் வந்தால் அதை உங்களை திருத்திக் கொள்வதற்கு மிகவும் லேசாக இருக்கும். இப்போ 4 வர்க்கம்ல இப்போ பாருங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்குரிய ஆன்சரை போட்டிருக்கேன். செய்யப்பட்ட சுருக்கம் அப்படித்தான். அதில் நான் அந்த பிரித்து காட்டின மாதிரி இதை உள்ளுக்கே செஞ்சிருக்கி. இந்த வே வந்துட்டு சுருக்கல். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்யக்குள்ள உங்களுக்கு பிழை வாரது மிகவும் குறைவாக இருக்கும். இவர் இந்த முறையில் இதேக்குள்ள சில 15க்கு பதிலாக நீங்கள் உள்ளுக்கே 15 போட்டு பெருக்க சான்சஸ் இருக்கு. அதனால தான் நான் செய்த முறைப்படி நீங்கள் ஒவ்வொரு கேள்விகளையும் செய்து பாருங்கள். இது பிழை அல்ல, இது மிகவும் சுருக்கமாக உங்களுக்கு ஆன்சரை செக் பண்ணுறதுக்காண்டி நான் போட்டிருக்கேன். ஆனால் செய்முறை தான் ஏற்கனவே நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தின முறை தான் உங்களுக்கு செய்முறை. இப்போ ஒரு சேடுகளை சுருக்கிற விதத்தை பார்ப்போம். 3 வர்க்கம்ல 12, 2 வர்க்கம் 27. இப்போ இந்த கேள்வியில பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சேடாக இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை வரப்போண்டா இந்த ரெண்டையும் எப்படி நம்ம கூட்டுற கழிக்கிற பெருக்கிற கூட்டலும் கழிக்கிறதையும் எப்படின்னு பார்ப்போம். இப்போ அந்த கேள்வியை இப்போ நான் இதை செய்து காட்டுறேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்டா, இந்த கேள்வியை பாருங்க, இன்னும் இருக்கிற கேள்வியை பாருங்க. இந்த கேள்வியில் இருக்கிற ஒரே ஒரு விடயம் என்னன்னா, ரெண்டும் வெளிய சேடுல இல்லை. மிகவும் கவனமாக விளங்கணும். எப்பவும் ஒரு எளிய சேடாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதை சுருக்கிறதுக்கு மிகவும் லேசாக இருக்கு. அப்போ இந்த ரெண்டு நம்ம என்ன செய்யணும், இந்த 2 சேடுகளையும் இன்னும் எளிமைச்சூட சேடுகளாக மாற்றணும். அப்போ எப்படி மாற்றோம், 3 வர்க்கமூலம் 12, 3 வர்க்கமூலம் 12 இது நம்மளுக்கு தெரியும். இன்னும் எளிமைச்சேடாக 3 வர்க்கமூலம் 12க்குரிய இது 4 சார 3. அப்போ 3 தார 2 வர்க்கமூலம் 3. அப்போ 6 வர்க்கமூலம் 3. அதே மாதிரி 2 வர்க்கமூலம் 27, 2 வர்க்கமூலம் 27. அப்போ நம்ம 2 தர வர்க்கமூலம் 9 தர 27க்கு இது என்ன காரணிப்படுத்தல் 9 தர 3. அப்போ 2 தர 3 வர்க்கமூலம் 3. ஆகவே 6 வர்க்கமூலம் 3. இப்போ இரண்டையும் கூட்டின வேண்டாம். 6 வர்க்கமூலம் 3 6 வர்க்கமூலம் 3 கூட்டின வேண்டாம் 12. இதை ரெண்டு ஏண்டா எளிய இந்த கூட்டல்ல 2 சேடுகளை வந்துட்டு கொண்டாகி இருக்கிறதால நேரடியாக நம்ம முழு எண்களை கூட்டி போட்டோம் மற்ற சேடு அப்படியே போடலாம். இப்போ 12 வர்க்கமூலம் 3. இதே போல மற்றது எல்லாத்தையும் செய்யணும். சரியா, கூட்டலும் கழித்தலும் மட்டும்தான் ஒரு ரெண்டும் ஒரே சேடாக இருந்தால் மட்டும்தான் நீங்க அதுக்குரிய ஆபரேஷன் அதாவது கணக்கு வேலைகளை நீங்க செய்யலாம். இப்போ இதுக்குரிய ஆன்சரை பார்த்தோம்னா
இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லப்பட்டது நறுக்கி இதை நான் 6 வர்க்கமூலம் 3 6 12 வர்க்கம் இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் செய்வேன். நான் 5 நிமிடம் அந்த வீடியோஸ் புஷ் பண்ணி உங்களுக்கு அந்த விடைகளை செக் பண்ணக்குள்ள நீங்கள் செய்யப்பட்ட விடைகளை செக் பண்ணக்குள்ள உங்களுக்கு மிகவும் தெளிவான முறைக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கோங்க. மற்ற ஆட்களுக்கும் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது முக்கியமான செஷனாக இருக்கிறதால். அடுத்ததாக பெருக்களை பார்ப்போமா. இப்போ 3 வர்க்கம் 6 2 வர்க்கம் 15. இப்போ உங்களுக்கு ஒரு விளக்கம் வழங்கணும்டா கூட்டலும் கழித்தல்னா சேமாக சேடாக இருக்கணும். ஆனால் பெருக்கல் வந்துட்டு அப்படி இல்லை, சேமாக பெருக்கி போட்டு வேலையப்பா ஒரே இதாக பெருக்கலாம். ஏன் இதை நீங்கள் ஒரு ஏ ஆகவும் இதை பி ஆகவும் எடுத்து போட்டோ 3 தர 3 ஏ தர 2 பின்னு போட்டால் 6 பி 6 ஏபின்ற மாதிரி தான் வரும். ஆகவே 3 தர 2 6 6 தர 15 முதல் முழுமை எண்களை பெருக்கும் அது 6. மற்றது சேட்டுக்குள்ள இருக்கிற 15 தர 6 எத்தனை வர்க்கமூலம் 90. நேரடியாக நீங்க பெருக்கலை செய்யலாம். சரியா? அதுதான் பெருக்கல் மிகவும் லேசி. அதுக்குரிய இந்த கேள்வியில் அவ்வளோத்தையும் செய்து விட்டு நீங்க விடைகளை செக் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல. அதை நம்ம எளிய சைடாக மாற்றிருக்கோம். 6 வர்க்கம்ல 90 அதை நீங்க இன்னும் எளிய சைடாக மாற்றலாம். அதே மாதிரி தான் மற்றது கேள்வி. ஓகே, 900க்கு வர்க்கமூலம் 30, 36க்கு வர்க்கமூலம் 6, 12 தர 6 72. சரியா? இப்போ அடுத்த கேள்வியாக பிரித்தலை பார்த்தோம்டா என்ன இருக்கு. எவ்வாறு நம்ம பெருக்கல் வேலைகளை செய்தோமோ அவ்வாறே பிரித்தல் வேலைகளும் செய்ய வேண்டும். 2 சைடையும் நேரடியாக பிரிக்கலாம். பிரித்தோம்டா 6 3ஆல் பிரிக்கும் போது 2, 50 2ஆல் பிரிக்கும் போது 25. அப்போ 2 வர்க்கமூலம் 25. 25க்கு வர்க்கமூலம் என்ன 5. அப்போ 2 தர 5 10. ஆகவே அதுக்குரிய ஆன்சர் 10. இதே மாதிரி தான் மற்ற கணக்குகள் பாருங்க. ஆன்சரை 10 6 10 இது வந்துட்டு உங்களுக்கு இது வந்துட்டு நிறைவர்க்க மூல எண்ணாக வாரத்தால இந்த ஆன்சர். அதுவே நிறைவர்க்கமாக இல்லாமல் வந்தால் நீங்க அதை அதை விட வேண்டும். சரியா? அடுத்த கேள்வியாக எளிய சேடுகளை மாற்றி சுருக்கணும். இப்ப ஒரு ஸ்வேடை அப்படி வச்சுட்டு நம்ம செஞ்சோம். ஆனா இப்ப இந்த சுருக்கல் வந்துட்டு ஒரு முழுமைச்சேடாக தந்திருப்பாங்க. நம்ம அதை எளிய சேடாக மாற்றி அது சுருக்கணும். இந்த கேள்வியை பாருங்க. வர்க்கமூலம் 12 வர்க்கமூலம் 48 -27. இப்போ இந்த கேள்வியில பார்க்கக்கூடிய ஒரு விடயம் வழங்க வேண்டும் என்னென்றா, இந்த கேள்வியில் இருக்கிற விடயம் ஒவ்வொன்றும் முழுமைச்சேடாக இருக்கு. அப்ப ஒரு எளிய சேடாக மாற்றும் போதோ 3 சேடுகளும் ஒரே சேடாக இருக்குமாறு நீங்க மாற்ற வேண்டும். இப்ப 12 தர 12 நீங்க எவ்வாறு காரணிப்படுத்த போல 4 தர 3. அப்ப அதை நீங்க 2 வர்க்கமூலம் 3 ஆக மாற்றலாம். 48க்கு 6ஆக எடுக்காமல் 3ஆக எடுத்தா எத்தனை வரும்? 16 தர 3. அப்ப 4 வர்க்கமூலம் 2. அதே போல 27க்கு 9 வர்க்கமூலம் 3. அப்ப 3 வர்க்கமூலம் 3. அப்ப இது 6 வர்க்கமூலம், இது எத்தனை 2 வர்க்கமூலம் 3 ஆக 4 வர்க்கமூலம் 3 3 வர்க்கமூலம் 3. சரியா? அப்ப 4லிருந்து 3 போனா 1. அப்ப 2ஓட 1 போனா 3 வர்க்கமூலம் 3 தான் உங்களுக்கு ஆன்சர். இதே மாதிரி மற்ற கணக்குகளை செய்து பார்த்து ஆன்சரை, அதாவது மிகவும் சுருக்க இயலாவது ஒரே மாதிரி வரக்கூடிய மாதிரி நீங்க செய்யணும். அப்படி செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் சரியாக வரும், ஒரே சைடாக இருக்கும். ஓகே, அதுக்குரிய ஆன்சரை பார்த்தோம்டா
இங்கே பாருங்கள் 3 வர்க்கமூலம் 3 5 20 நம்ம மைனஸாகவும் வரலாம். இதுக்குள்ள ஸ்லேட்டுக்குள்ளே மைனஸ் வரையில அது வெளியால் இருக்கிற நிறைய எண்களுக்கு மைனஸ் வரலாம். அதே மாதிரி இந்த கேள்வியை பார்த்தோம்னா 9 வர்க்கமூலம் இப்படி பார்த்தோம்னா 4 வர்க்கமூலம் 2 ஆன்சர் சரியா. அடுத்த கேள்வியாக பகுதியெண்ணிலும் வீதமுறன்களையும் பகுதியெண்ணுள்ள வீதமுறன்களை வீதமுறன்களாக மாற்றுங்க. இப்போ இது உங்களுக்கு பயிற்சி. இதுக்குரிய ஆன்சர் எப்படின்னா இந்த கேள்வியை பாருங்க. 2 வர்க்கமூலம் 7 இதை நம்ம எவ்வாறு சுருக்குவோம்? 2 வர்க்கமூலம் 7 கீழுக்கு எது பகுதி எண்ணாக இருக்கோ அதையும் மேலும் கீழும் பெருக்கும் போதோ அதை நம்ம ஆக்கலாம். அப்போ கீழுக்கு வர்க்கமூலம் 7 தானே இருக்கி. அப்போ வர்க்கமூலம் 7 2 தர மேலும் கீழும் ஒரே எண்ணாக பிரிக்கணும். அப்போ வர்க்கமூலம் 7 கீழ் வர்க்கமூலம் 7 வர்க்கமூலம் 7 மூலம் பெருக்கின 49 அதை முழு எண்ணாக 7ஆக மாறிவிடும். அதோட 2 வர்க்கமூலம் 7 கீழ் 7 இதான் பகுதியெண்ணில் உள்ள வீதமுறன்களை வீதமுறன்களாக மாற்றிட்டோம். ஓகே, இதே போல மற்ற எல்லாத்தையும் நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் இதுக்குரிய ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய மாதிரி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோக்களை பார்த்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ப்ராக்டிக்கல் கொஸ்டின் வந்துட்டு இன்னொரு ஷீட் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் செய்ய இருக்கிறேன். அதனால் அந்த ஆன்சரை அந்த ப்ராக்டிக்கல் ஷீட் பிடிஎஃப் நீங்கள் கேள்வி செய்து நீங்கள் அதுக்குரிய ஆன்சரை எடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரை இதை இங்கே உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு முக்கியம். அத்தோடு நீங்கள் எவ்வாறு இந்த கணக்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்காலத்திலும் இந்த கணக்குகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைக்கும். இத்துடன் நன்றி.